வணக்கம். இது உரிமைக்குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வனப்பகுதி ஒன்றில் பெரும் பரபரப்பு. துண்டிக்கப்பட்ட மனித தலை மீட்பு. ஆரம்பமானது தீவிர விசாரணைகள். நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்த தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் பெறுபேறு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழில் வீட்டை சுத்தம் செய்த போது மீட்கப்பட்ட இராணுவ அங்கி குறித்த பொருளை அளிப்பதற்கு முடிவு. கட்டுப்பாட்டு விலையை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்பனை. இரு கடைகளுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிகபட்ச அபராதம். அதிக மழை வீழ்ச்சி காரணமாக திறக்கப்பட்டது நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள். எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு பின்னர் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். வெளியான எச்சரிக்கை. அலைச்சறுக்கில் ஈடுபட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணி உயிரிழப்பு. கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் போலி நாணயத்தாள்களுடன் இருவர் அதிரடியாக கைது. இனி அறகலைய போராட்டம் போல் ஒன்று நடந்தால் அது சிறைச்சாலைகளிலேயே நடக்கும். முன்னாள் ஆளுநர் மைத்ரி குணரத்ன தெரிவிப்பு. நாட்டில் அதிகரிக்கும் சிறைச்சாலை பதற்றங்கள். உயர் அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிரடி அழைப்பு. இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. மரணங்களும் அதிகரிப்பு. நொறுங்கி வீழ்ந்த வானூர்தி. பலர் உயிரிழப்பு. வெளியான திடுக்கிட வைக்கும் தகவல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வெள்ளவாய பிரதான வீதியில் வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 3ஆம் கட்டை பகுதியில் மனித தலையொன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதியோர வனப்பகுதியில் இந்த உடற்பாகம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மீட்கப்பட்ட மனித தலை யாருடையது என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அது தொடர்பான அடையாளம் காணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் ஒரு மாதத்திற்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில் எனக்கே தெரிவித்துள்ளார். நேற்று நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 2723 பரீட்சை நிலையங்களில் 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை நடைபெற்றது. இதில் 2,94,089 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற தகுதி பெற்றிருந்தனர். இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையில் மொத்தம் 3,72,310 பரீட்சார்த்திகள் பங்கேற்க உள்ளனர். பரீட்சார்த்திகள் தங்களது அனுமதி அட்டைகளில் உரிய அதிகாரிகளின் கையொப்பத்தை முன்கூட்டியே உறுதிப்படுத்திக் கொண்டு பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில் எனக்கே வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் உள்ள வீடொன்றை சுத்தம் செய்த போது சந்தேகத்திற்கிடமான இராணுவ அங்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் மருதங்கணி போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். ஆரம்பகட்ட ஆய்வுகளில் குறித்த அங்கி வெடிபொருட்களை எடுத்துச் செல்ல அல்லது சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் இராணுவ அங்கியாக இருக்கலாம் என்பதுடன் அதற்குள் நீண்டகாலமாக இருந்ததாக கருதப்படும் வெடிக்கக்கூடிய பொருட்களும் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அந்த வெடிபொருளை பாதுகாப்பான முறையில் அகற்றி அளிக்கும் நடவடிக்கைகளை மருதங்கணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அதிகபட்ச சில்லறை விலையை மீறி அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்த வெள்ளவாய பகுதியை சேர்ந்த 2 வர்த்தகர்களுக்கு தலா 1,50,000 ரூபாய் வீதம் மொத்தமாக 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வெள்ளவாய நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை மேற்கொண்ட சோதனைகளின் போது உள்நாட்டு கீரி சம்பா அரிசியின் கட்டுப்பாட்டு விலை கிலோவுக்கு 260 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் 5 கிலோ பொதியொன்று கிலோவுக்கு 350 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டது. இதனையடுத்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட வர்த்தகருக்கு 1,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் வெள்ளவாய யாழப்போவ பகுதியில் கிலோவுக்கு 240 ரூபாய் என்ற கட்டுப்பாட்டு விலையை மீறி 260 ரூபாய்க்கு அரிசி விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பிலும் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கிலும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட வர்த்தகருக்கு வெள்ளவாய நீதவான் நீதிமன்றம் 1,50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.
கொத்மலை காமினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை தொடர்ந்து நேற்று மாலை 7 மணியளவில் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் பகுதியளவில் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வினாடிக்கு சுமார் 20 கனமீட்டர் அளவிலான மேலதிக நீர் கொத்மலை ஓயாவிற்கு வெளியேற்றப்பட்டு வருவதாக இலங்கை மகாவலி அதிகார சபையின் பிரதான அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் செயல்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தின் கீழ் பகுதிகளில் பாயும் கொத்மலை ஓயா மற்றும் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் சற்றே உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆற்றங்கரையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுவதுடன் அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை சரியான முறையில் பின்பற்றுமாறும் மகாவலி அதிகார சபை கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவரும் மழையுடனான வானிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு பின்னரே மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என அத்திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீமால் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டை பாதித்துள்ள எல் நினோ காலநிலை தாக்கம் அடுத்த ஆண்டு வடகிழக்கு பருவக்காற்று காலம் வரையும் நீடிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் விளைவாக தற்போது வறட்சியான வானிலை நிலவும் பகுதிகளில் அதன் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தொடர்ச்சியான வறட்சி காரணமாக எதிர்காலத்தில் காற்றின் வேகம் குறையக்கூடும் என்றும் அதனுடன் ஈரப்பதன் அதிகரிப்பதால் மக்கள் உணரும் வெப்பநிலை மீண்டும் உயர்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெலிகம கடற்பகுதியில் அலைச்சறுக்கில் ஈடுபட்டிருந்த போது கடலில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் சடலமாக கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக வெலிகமை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் இலங்கைக்கு சுற்றுலா வந்திருந்த 21 வயதுடைய துனிசியா நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். துனிசியா நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று வெலிகமை பரணகடே கடற்கரையில் அலைச்சறுக்கில் ஈடுபட்டிருந்த போது கடலில் ஏற்பட்ட பலத்த காற்றுடன் கூடிய சீற்றம் காரணமாக குறித்த சுற்றுலா பயணி அலையில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். இதனையடுத்து போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர், கடலோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தனியார் மூழ்காளர்கள் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதிலும் ஆரம்பத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் காணாமல் போன சுற்றுலா பயணியின் சடலம் வெலிகமை பரணகடே கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வெலிகமை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் முழங்காவில் பகுதியில் வங்கியொன்றில் வைப்பிலிடுவதற்காக போலி நாணயத்தாள்களை வைத்திருந்ததாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள வங்கியொன்றில் பணத்தை வைப்பிலிட முயன்ற போது அவர்கள் வசமிருந்த 2 போலி நாணயத்தாள்கள் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக முழங்காவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பூனகரி மற்றும் நாச்சிக்குடா பகுதியை சேர்ந்த 26 மற்றும் 61 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முழங்காவில் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலை அமைப்பில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படாவிட்டால் அது எதிர்காலத்தில் மக்கள் போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் மத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநருமான மைத்ரி குணரட்ன தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் முன்மொழிவை மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களிடம் விளக்குவதற்காக கண்டிக்கு விஜயம் செய்திருந்த போது ஊடகங்களிடம் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். சிறைச்சாலைகளில் நிலவும் கடுமையான இட நெருக்கடி மற்றும் நிர்வாக சிக்கல்கள் குறித்து கவலை வெளியிட்ட அவர் அவற்றுக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் அது நாட்டில் புதிய மக்கள் எதிர்ப்புகளுக்கு காரணமாக அமையக்கூடும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசியலமைப்பு திருத்த முன்மொழிவையும் மைத்திரி குணரட்ன விமர்சித்துள்ளார். ஏனைய அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படாத சலுகையை நீதிபதிகளுக்கு மட்டும் வழங்குவது நியாயமற்றது என அவர் தெரிவித்தார். இராணுவ அதிகாரிகளும் ஏனைய அரச ஊழியர்களும் குறைந்த வயதில் ஓய்வு பெறும் நிலையில் நீதிபதிகளின் சேவை காலத்தை மட்டும் நீடிப்பது குறித்து கேள்வி எழுப்பிய அவர் இத்தகைய தீர்மானங்கள் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை குறித்த சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த அரசியலமைப்பு திருத்தம் எதிர்காலத்தில் அமல்படுத்தப்பட்டால் அதில் பிரச்சனை இல்லை என்றாலும் தற்போதைய சூழலில் அவசரமாக முன்னெடுக்கப்படுவது குறித்து சந்தேகம் இருப்பதாகவும் மைத்ரி குணரட்ன மேலும் தெரிவித்தார்.
சிறைச்சாலைகளில் அண்மையில் ஏற்பட்ட பதற்றமான சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் தலைவர்களும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் தேவையான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கிலேயே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் ஜி புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். அதன்படி சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள், பொலிஸ்மா அதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நடைபெறும் கலந்துரையாடலில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த சட்டத்தரணி நிமல் ஜி புஞ்சிஹேவா, சிறை கைதிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அரசாங்கம் நிலையான பொறிமுறை ஒன்றை உருவாக்க தவறினால் எதிர்காலத்தில் இந்த விடயம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய நிலை உருவாகலாம் எனவும் எச்சரித்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன்படி இதுவரை நாட்டில் 89,395 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 65ஆக பதிவாகியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் பதிவான மொத்த நோயாளர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர். மேல் மாகாணத்தில் இதுவரை 47,310 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது மொத்த நோயாளர்களில் 52.92% மாவட்ட மட்டத்தில் கம்பஹா மாவட்டமே அதிகளவிலான டெங்கு பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி அங்கு 19,007 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 17,725 நோயாளர்களும், மூன்றாவது அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் 6,341 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இந்த ஆண்டில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் கடந்த ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். அந்த மாதத்தில் மாத்திரம் 29,973 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனினும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 8 நாட்களில் மாத்திரம் 4,048 நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரேசிலின் டியோ டி ஜெனிரோ நகரில் இடம்பெற்ற வானூர்தி விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொலம்பிய பெண்கள் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். டியோ டி ஜெனிரோ நகரில் அமைந்துள்ள டிஜூஹா தேசிய பூங்காவை அண்மித்த பகுதியில் இந்த வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் வானூர்தியின் விமானியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொலம்பிய பெண்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக குறித்த குடும்பத்தினர் பிரேசிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையிலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிரேசிலில் சுற்றுலா மேற்கொண்டிருந்த குடும்பத்தினர் வானூர்தி மூலம் சுற்றுலா பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த வானூர்தியில் ஒரே நேரத்தில் 3 பயணிகளுக்கு மட்டுமே பயணிக்கக்கூடிய வசதி காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக குடும்பத்தினர் 2 குழுக்களாக பிரிந்து வானூர்தியில் பயணம் செய்துள்ளனர். இந்த நிலையில் டிஜூஹா தேசிய பூங்காவை அண்மித்த பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த வானூர்தி திடீரென விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்றதை தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டவுடன் சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் உடனடியாக வருகை தந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் வானூர்தி விபத்துக்குள்ளான விதம் மற்றும் அதற்கு வழிவகுத்த காரணிகள் குறித்தும் ஆராயப்பட்டு வருகிறது. 15வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சுற்றுலா பயணம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரின் உயிரிழப்பில் முடிவடைந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் மற்றும் விபத்து தொடர்பான மேலதிக தகவல்கள் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணைகளின் பின்னர் மேலும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.